ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பீட்ரூட் பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் துருவியது ஒரு சிறிய கிண்ணம் அளவு எடுத்துக்கொள்ளவும். ஜவ்வரிசி 1/4 கப், பால் 2 கப், சர்க்கரை அரை கப், தேவைக்கேற்ப ஏலக்காய் தூள் 2, முந்திரி திராட்சை சிறிதளவு, நெய் 1 ஸ்பூன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசியை 15லிருந்து 20 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். பிறகு ஒரு பாத்திரத்தில் ஜவ்வரிசியை தண்ணீருடன் வேக வைத்து அது நன்றாக 10 நிமிடம் வெந்தவுடன் அடுப்பை அணைத்து மூடி வைக்கவும். இது வேற ஒரு பாத்திரத்தில் துருவிய பீட்ரூட்டை சிறிது தண்ணீர் சேர்த்து வேக வைக்கவும். பீட்ரூட் வெந்ததும் ஆறிய பிறகு மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து கொள்ளவும். அதில் பால் சேர்த்து நன்றாக கலக்கவும். வேக வைத்த ஜவ்வரிசியும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்யவும். சர்க்கரை, ஏலக்காய் தூள் சேர்த்து 5 நிமிடம் நன்றாக கலக்க வேண்டும். கடாயில் நெய், முந்திரி, திராட்சை வறுத்து பாயாசத்தில் சேர்க்க வேண்டும். சுவையான ஜவ்வரிசி பீட்ரூட் பாயாசம் தயார். இதனோட பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். இது இரத்த சோகையை குறைக்க உதவுகிறது, உடல் சக்தியை அதிகரிக்க செய்கிறது, ஜவ்வரிசி உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவுகிறது, குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நல்ல ஒரு பலன் தரும் உணவாக இருக்கிறது. பண்டிகை நேரத்தில் இதை செய்து பலன் பெறலாம். பயன்படுத்தி பலன் பெறுவோம். தேங்க்யூ. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். பயன்படுத்தி பலன் பெறுவோம். தேங்க்யூ.